சுங்கம் தகர்த்தோம். எதற்காக? ஒரே ஒரு ரூபாய் கூட சுங்க வரி தர மறுத்து இன்றைக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சி கம்பீரமாக தமிழ்நாடு முழுவதும் உலா வருகிறது என்று சொன்னால் அது எதற்காக? டெல்லா மாவட்டத்தில் இருக்கிற 36 லட்சம் ஏக்கர் நிலப்பரப்புக்கு கிடைக்க வேண்டிய காவேரி நீர் என் தமிழ்நாட்டுக்கு திறந்து விடப்பட வேண்டும். காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும். அது அமைத்து எனக்குரிய பங்கீடு தருகின்ற வரை ஒரே ஒரு ரூபாய் கூட சுங்கம் தர மறுக்கின்ற ஒரே கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது. ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய கட்சியெல்லாம் நடத்த வேண்டியதான போராட்டம்? அந்த மாதிரி சொல்லுங்க. இன்னைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி போச்சுன்னா கோல்கட்டு தானா திறக்கும். ஆனா இந்த நாட்டில் ஆளுற கட்சி ஆண்ட கட்சிக்கெல்லாம் திறக்காது. ஆனா நாங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நாங்கள் நடத்தினோம். அதற்காக வழக்குகளை சந்தித்தோம், சிறைகளை அனுபவித்தோம். எங்களுடைய ராஜேஷ் உளுந்தூர்பேட்டை மாவட்ட செயலாளருடைய தலைமையிலே எங்களுடைய இளைஞர்கள் அதற்காக வழக்கை சந்தித்தார்கள். இந்த மண்ணுக்காக, மொழிக்காக, இனத்திற்காக சமரசமற்று போராடுகின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தொண்டர்கள் அந்த வழக்கை சந்தித்த அத்தனை தொண்டர்களும் நீதிமன்றத்தால் நிரபராதிகள் என்று விடுதலை செய்யப்பட்டார்கள். காரணம், எங்கள் போராட்டம் என்பது ஒரு சாதிக்கானதல்ல, ஒரு மதத்திற்கானதல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்கான போராட்டம் என்பதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது.